pornography and unethical communicators and availabilities. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவசி இல்லை, தனி உரிமை வெளிப்பாடு இல்லை. அடுத்தது மணி ஃப்ராட் பண்ணுறாங்க. அடுத்தது என்னன்னா மணி ஃப்ராடு, ஆனால் பண மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க. பண மோசடினா இப்போ வந்து நம்ம இப்போ ஆன்லைனில் நம்ம ஷாப் ஏதோ பொருள் வாங்குகிறோன்னா நம்ம கிரெடிட் கார்டு மூலயமா நம்ம வந்து பணம் கட்டுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பணம் அந்த நம்பரை வச்சு ஏதோ மோசடி பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வித் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஆன்லைன் பிஸ்னஸ் வெர்ச்சுவல் ஷாப் அண்டு கிரெடிட் கார்டு யூசேஜ் நவுன் இட் த பிகம் வெரி ஈஸி டு பே தை திங்கிங் அவுட் வித்தவுட் த கோயிங் இன்டு த மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து வைரஸ். இது வந்து வைரஸ்களும் தீம்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திஸ் வைரஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் த இன்டர்நெட் யூஎஸ்பி சிடி அது மூலமாக the computer can become the totally out of the order. The system get inferred the virus and damage your important date which the difficult to the recover. அடுத்தது வந்து ஆன்லைன். இதில் வந்து என்னென்னா ஒரு அச்சுறுத்தும் ஒரு துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இணையத்தின் மூலயமாக இந்த ஒரு பர்சனை வந்து இந்த இமெயில் அட்ரஸில் வச்சு இல்லை ஐடி அந்த இமெயில் அட்ரஸ் ஏற்கனவே அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆன்லைன் மெசேஜ் மூலமா அவங்களை வந்து சில துன்புறுத்துறதுக்கும் ஒரு அச்சுறுத்த பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இஃப் சம்டைம்ஸ் த மேனேஜ் டு கெட் யுவர் பர்சனல் ஐடி அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் இஃப் டு பிகம் ஈஸிலி டு த சாட் ரூம், அதாவது ஆன்லைன் மெசேஜ் அண்ட் த்ரூ த இமெயில்ஸ். இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி இன்டர்நெட் மூலமா ஒரு தீமைகள் நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது இன்டர்நெட் ஆப்ரேஷன். இன்டர்நெட் ஆப்ரேஷனாக என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு இணையத்தோட ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த டாப்பிக்கு. இதில் வந்து இன்டர்நெட் ஆப்ரேஷன் என்னென்னா இம்ப்ரூவ் த ஆப்ரேஷனல் அவுட்கம்ஸ் வித் டார்கெட் சொல்யூஷன் சப்போர்ட்டட் பை தி எக்ஸ்பென்சஸ் ஒரு இன்டர்நெட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்டோட பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு இணைய செயல்பாடுகள் வந்து விரிவாக்க இணைய செயல்பாட்டு மேலாண்மை தளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆதரிக்கப்படும் ஒரு இலக்கு தீர்மானங்களுடன் செயல்பாட்டு விளைவுகளை மேம்படுத்துகின்றது. அதாவது ஒரு இணைய செயல்பாடுனா ஒரு விரிவாக்கப்படும் ஒரு இணைய செயல்பாட்டு மேலாண்மை தளத்தில் வந்து ஆதரிக்கிறதுக்கும் ஒரு இலக்கு நோக்க தீர்மானங்களுடன் ஒரு கோல் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இலக்கு தீர்வுகளுடன் ஒரு செயல்பாட்டு விளைவுகளை மேம்படுத்துகின்றது இன்டர்நெட் ஆப்ரேஷன்ஸ். இன்டர்நெட் ஆப்ரேஷன் சிஸ்டம் அதில் வந்து தி இன்டர்நெட் இஸ் த நெட்வொர்க் தட் ஆல்வேஸ் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அரவுண்ட் தி வேர்ல்ட் ரன் பை த கம்பெனிஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் டு take to the one another. The purpose of the internet operating system ஓட purpose என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது the operation systems act as the communication interface between the user and computer hardware. The internet operation improve the operational systems. இன்டர்நெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஒரு இணைய செயல்பாடுகளுக்கு நம்ம எப்படி ஒரு விரிவாக்கமும் ஒரு செயல்பாட்டு மேலாண்மை தளத்தில் வந்து ஒரு ஆதரிக்க ஒரு இலக்கு தீர்மானங்கள் செயல்பாட்டு விளைவுகள் வந்து மேம்படுத்துறதுக்கும் இது உதவியாக இன்டர்நெட் ஆப்ரேஷன் இருக்குது. Internet operation type any type of the operation system designed to run all of the application and service through the internet client, generally the web browser. And the internet operation system has also been the promoted the performed type of platform of the software as the service. நெக்ஸ்ட் வந்து அதோட
டைப்ஸ் பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு தொகுதியே ஒரு இயக்க முறைமை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு இயக்க முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டஸ் நாட் இன்டராக்ட் வித் த கம்ப்யூட்டர் டைரக்ட்லி. எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, பேரோல் சிஸ்டம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு நேர பகிர்வு வந்து இயக்க முறைமை அப்படி சொல்கிறாங்க. அதாவது each text is given sometimes to executive so that all the text of work smoothly. Example Unix, Multics etc. is the time sharing operating system. Third one, distributed operating system. Distributed operating system என்ன, ஒரு விநியோகப்படுத்தப்பட்ட ஒரு இயக்க முறைமை அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் in the world, the computer technology and all being the world, the accepted all over the world and the truth with the place. The logist etc. is the example வருது. அதாவது விநியோகப்படுத்தப்பட்ட ஒரு இயக்க முறைமை, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வந்து ஒரு பிணைய இயக்க முறைமை அப்படி சொல்கிறாங்க. தி சிஸ்டம் வந்து என்னன்னா, தி சிஸ்டம் ரன் த சர்வர் அண்ட் ப்ரொவைட் த கேப்பபிலிட்டி டு மேனேஜ் த டேட்டா யூசர்ஸ், groups, securities, application and other network the functions. This type of the operating system always the shared the or across of files, printers, securities application and others network functions of the small private the network, ஸ்மால் ப்ரைவேட் தி நெட்ஒர்க். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது, நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் பார்த்தோன்னா குரூப்ஸு, செக்யூரிட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ், பிரிண்டர்ஸ், ஃபைல்ஸு, செக்யூரிட்டி அப்ளிகேஷன் அண்ட் அதர் நெட்ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓவரால் ஸ்மால் ப்ரைவேட் த நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2003 அண்ட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2008, Unix, Linux, Novel Network, BST etc. is the small private the network operating systemல எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2003, 2008 இதெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்குது எக்ஸாம்பிளாக. நெக்ஸ்ட்டு வந்து ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நிகழ்நேர இயக்க முறைமை அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு திஸ் டைப் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வர் தி ரியல் டைம் சிஸ்டமில் வந்து the time interval required the process and respond to the input is very small, and this time is interval is called response the time. Example என்ன சொல்லலாம்னா, ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல the significant experiment medical image system and industrial control system, weapon system, robot அப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் எக்ஸட்ரா இஸ் த ரியல் டைம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. த டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட், ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் எ ப்ராடக்ட் ஃப்ரம் த சாஃப்ட்வேர் அகேன்ஸ்ட் த சாஃப்ட்வேர். அதாவது திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் த ப்ரௌசர் இன் த யூனிவர்ஸ். இந்த உலகத்தில் வந்து இந்த வேர்ல்டில் ஒரு பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு உலாவியாக இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இருக்குது. திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 1995 அலாங் வித் தி விண்டோஸ் 95. லான்ச் வந்து எப்போ பண்ணிருக்காங்க, இட் ஹேஸ் பாஸ்ட் நெட் பாப்புலரிசிட்டி நெட் ஃபேஸ் பாப்புலரிசிட்டி இந்த 1998 இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இமெயில். இமெயில் ஒரு மின் அஞ்சல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எலக்ட்ரானிக் மெயில் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஸ்டோர் மெசேஜ் பை டெலிகம்யூனிகேஷன். அதாவது ஒரு மின்னஞ்சல் என்பது ஒரு சேமிக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன பண்ணுது, ஒரு கணினி மூலயமாக பரிமாறிக்கொள்றதுக்கு ஒரு தொலைத்தொடர்புலேருந்து வர ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்றதுக்கு இந்த இமெயில் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இமெயில் மெசேஜ் வர் யூஸ்லி த இன்கோட், ஒரு குறியாக்கம், ஒரு சின்ன டெக்ஸ்ட்